தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஒரு அங்கமாக தமிழக தலைநகர் சென்னையின் பாண்டிபஜார் பகுதியில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் செயலதிபர் உமா மகேஸ்வரனுக்கும் இடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்து கடந்த சில அங்கங்களுக்கு முன்னர் பார்த்திருந்தோம். அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து பிரபாகரனும் உமா மகேஸ்வரனும் அவர்களுடன் ராகவனும் கைது செய்யப்பட்டு சென்னை கடற்கரை சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த மூவரையும் இலங்கைக்கு கொண்டு செல்ல ஜே.ஆர். ஜெயவர்தனா அரசாங்கம் கடுமையான முயற்சிகளை செய்திருந்தது. அவர்களை இலங்கைக்கு நாடு கடத்துவது குறித்த பேச்சுக்களில் ஈடுபட அப்போதைய ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக இருந்த தமிழரான உருத்திரா ராஜசிங்கம் தலைமையிலான ஒரு குழு இந்தியாவுக்கும் பறந்தது. இந்த குழு டெல்லி மற்றும் சென்னை ஆகிய நகரங்களில் கலந்துரையாடல்களை நடத்திய போதிலும் இந்த நாடு கடத்தல் விடயத்தில் இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசாங்கமும் எம்.ஜி.ஆர். தலைமையிலான மாநில அரசாங்கமும் கொழும்புக்கு பிடிகொடுக்கவில்லை. எனினும் தமிழர் தரப்பை பொறுத்தவரை இந்த விடயத்தில் ஒருவேளை இந்திரா காந்தியிடம் ஜே.ஆரின் கிளநரி ராஜதந்திரம் ஈடுபட்டு விடுமோ என்ற ஒரு அச்சநிலையும் இருந்தது. ஆனால் அன்று இந்திரா காந்தி ரஷ்ய சார்பு கொள்கையில் இருந்ததால் ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் அமெரிக்க சார்பு நிலை அவருக்கு எரிச்சலையும் உறுத்தலையும் வழங்கிக் கொண்டது. இதனால் அவர் மறைமுகமாக ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடன் கடுமையாக முரண்பட்டார். அத்துடன் ஜே.ஆருடனான தனது அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட போராளி குழுக்களையும் இந்திரா காந்தி முக்கிய துருப்புச் சீட்டுகளாகவும் பயன்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் அப்போது இந்திரா காந்திக்கு ரஷ்யாவுடன் இருந்த நெருக்கமான உறவுகளை மையப்படுத்தி சென்னையில் இருந்த ஈரோஸ் அமைப்பின் முக்கிய பிரமுகரான அருளர் ஒரு நகர்வை செய்திருந்தார். முன்னர் ரஷ்யாவின் மக்கள் நட்பு பல்கலைக்கழகம் எனவும் பின்னாளில் லுமும்பா பல்கலைக்கழகம் எனவும் பெயர் மாற்றப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டத்தை பெற்றவர் அருளர். இதனால் அவருக்கு ரஷ்யா அந்நியமான ஒரு நாடாக இருக்காத நிலையில் இந்த நகர்வை அவர் செய்தார். இந்த பின்னணியில் லங்காராணி நாவலின் படைப்பாளியான அருளராகிய அருளப்பு ரிச்சர்ட் அருள் பிரகாசம் குறித்தும் சற்று சொல்லிக் கொள்ள வேண்டும். 1977 தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட இனச்சங்காரத்தில் தப்பி பிழைத்து மீண்டும் வடக்கு நோக்கிய துன்பியல் பயணத்தை மையப்படுத்திய கதையை எழுதியவர் அருளர். அருளர் 1975 பிரித்தானியாவின் இங்கிலாந்து பிராந்தியத்தின் வான்ஸ்வொர்த் பகுதியில் வாழ்ந்தபோது ஈழ புரட்சிகர மாணவர் அமைப்பான ஈரோஸ் அமைப்பை உருவாக்கி கொண்டதில் முக்கிய பங்காளியாக இருந்தார். ஒரு கட்டத்தில் வவனியாவுக்கு சென்ற அருளர் லெபனானில் 6 மாத கால பயிற்சிக்கு தெரிவு செய்யப்பட்ட ஈரோஸ் அமைப்பைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார். அருளரை பொறுத்தவரை அவர் விடுதலை புலிகள் அமைப்பில் ஒரு உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அதன் தலைவர் பிரபாகரனின் பழைய நண்பர்களில் ஒருவராக இருந்தார். அருளர் இந்தியாவில் தங்கியிருந்த காலத்தில் தான் பாண்டிபஜார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவமும் அதன் பின்னரான கைதுகளும் இடம்பெற்றிருந்தன. அதன் பின்னர் தான் அருளரின் இந்த நகர்வு வெளிப்பட்டது. அப்போது டெல்லியில் இருந்த ரஷ்ய தூதரை சந்தித்துக் கொண்ட அருளர் பிரபாகரன் மற்றும் உமா மகேஸ்வரன் ஆகியோரை கொழும்புக்கு நாடு கடத்துவதை தடுக்க இந்திரா காந்தியிடம் ரஷ்ய தூதர் கோரிக்கையை விடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தனது தரப்பில் விடுத்திருந்தார். உண்மையில் ரஷ்ய தூதர் அருளரின் இந்த கோரிக்கையை எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆயினும் அந்த கோரிக்கை வந்தது. அருளரின் கோரிக்கைக்கு பதிலளித்த டெல்லியில் இருந்த ரஷ்ய தூதர் ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் அமெரிக்க சார்பு நிலை அரசாங்கம் இந்த கோரிக்கையை விடுத்துக் கொள்வதால் ஜே.ஆரின் இந்த நகர்வுக்கு இந்திரா காந்தி செவிசாய்த்துக் கொள்வார் என தான் நினைக்கவில்லை என குறிப்பிட்டார். அத்துடன் நிச்சயமாக இந்திரா காந்தி இந்த விடயத்தை தமிழர்களுக்கு சாதகமாக பார்த்துக் கொள்வார் என தான் நம்புவதாகவும் டெல்லியில் இருந்த ரஷ்ய தூதர் அருளருக்கு தெரிவித்தார். உண்மையில் ரஷ்ய தூதரின் கணிப்பு ஓரளவுக்கு சரியானது. அவர் அருளருக்கு குறிப்பிட்டது போல இந்திரா காந்தி இந்த விடயத்தில் சில தலையீடுகளை செய்ததை அதன் பின்னால் இடம்பெற்ற சில நகர்வுகள் புலப்படுத்தி இருந்தன. இந்திரா காந்தியின் இந்த நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு நாள் இந்திய மத்திய அரசின் அதிகாரிகள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட இருவர்
பிரபாகரன் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சென்னை கடற்கரை காவல் நிலையத்துக்கு சென்றார்கள். உண்மையில் அவ்வாறு சென்றவர்கள் இந்தியாவின் ரோ எனப்படும் ஆய்வு மற்றும் பகுப்பாய்வு அமைப்பில் பணிபுரியும் 2 அதிகாரிகளாக இருந்தனர். ஆனால் இந்த இருவரும் தமது ரோ அடையாளத்தை மறைப்பதில் நேர்த்தியாக இருந்தனர். இவர்கள் இருவரும் தம்மை மத்திய அரசின் அதிகாரிகள் என மட்டும் அடையாளப்படுத்திக் கொண்டு பிரபாகரனிடம் பேச்சு கொடுத்தனர். பிரபாகரனை சந்திக்க சென்ற ரோ அதிகாரிகளின் நோக்கம் அவரிடமிருந்து நேரடியாக சில விடயங்களை கறக்கும் முயற்சியிலானது. ஆனால் தனது முன்னால் மத்திய அரசின் சாதாரண அதிகாரிகள் போல தன்னுடன் பேச்சு கொடுக்கும் இந்த இருவரும் முக்கியமான புலனாய்வு முகங்கள் என்பதை பிரபாகரன் உடனடியாகவே கணிப்பிட்டு விட்டார். அன்று பிரபாகரனை சந்தித்த ரோ அதிகாரிகளை பொறுத்தவரை பிரபாகரன் இலங்கையில் எவ்வாறு தனது போராட்டத்தை நகர்த்தி கொள்ள திட்டமிடுகிறார் என்பதை அறிந்து கொள்ளும் நோக்கத்திலானது. அதுவும் பிரபாகரனின் வாயாலேயே இந்த விடயங்களை அறிந்து கொள்ள அந்த ரோ அதிகாரிகள் ஆர்வப்பட்டனர். இதற்காக அந்த அதிகாரிகள் இருவரும் ஒரு தந்திரோபாயத்தை பயன்படுத்தினர். அதாவது தாம் இருவரும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவானவர்கள் என்ற வகையில் அவர்கள் ஒரு போக்கு காட்டலை வெளிப்படுத்தியபடியே தலைவர் பிரபாகரனுடன் பேச்சு கொடுத்தனர். பிரபாகரனிடம் பேசி முடித்த அவர்கள் இருவரும் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு இந்தியா ஆதரவை வழங்கிக் கொள்ளும் என்ற நம்பிக்கையையும் சொல்லி வைக்க தவறவில்லை. அவர்களை பொறுத்தவரை தம்மை ரோ அதிகாரிகள் என பிரபாகரன் நினைத்துவிடக் கூடாது என்பதால் அவர்கள் இருவரும் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் தரவுகளை எடுக்க வந்த மத்திய அரசின் அதிகாரிகள் என நினைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைமை இருந்தது. ஆனால் புலிகளின் தலைவரின் புலனாய்வு மூளையை அந்த மத்திய அரசின் அதிகாரிகள் சற்று கணிப்பிட தவறித்தான் இருக்க வேண்டும். இதனால் அன்று ரோவிடம் பிரபாகரன் பிடியை கொடுக்கவில்லை. விடுதலை புலிகளின் தலைவர் அவ்வாறாக ரோவிடம் தனது பிடியை கொடுக்காமல் இருந்த போதிலும் அந்த அமைப்பின் துணைத் தலைவராகவும் ஒரு காலத்தில் பிரபாகரனுக்கு நெருங்கியவராகவும் இருந்த மாத்தையா எனப்படும் கோபாலசாமி மகேந்திர ராஜாவை இதே ரோ அமைப்பு 89ஆம் ஆண்டில் வளைத்தெடுத்து தனது முகவராகவும் உளவாளியாகவும் மாற்றியதாக 1991 ராஜீவ்காந்தி கொல்லப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவரை செவிகண்ட ஊடகரான நீனா கோபால் தனது தி அசசினேஷன் ஆஃப் ராஜீவ் காந்தி என்ற நூலில் குறிப்பிடுகிறார். 89இல் மாத்தையா ரோவின் உளவாளியாக இருந்ததாகவும் விடுதலை புலிகள் அமைப்பை உள்ளக ரீதியில் தகர்த்து தலைவர் பிரபாகரனை ஒழித்து கட்டி அந்த அமைப்பை கைப்பற்றிக் கொள்ளும் பணி மாத்தையாவுக்கு ரோவால் வழங்கப்பட்டதாகவும் ரோ மாத்தையா தொடர்பாடலின் அடிப்படையில் கிட்டுவின் கப்பல் குறித்து இந்தியாவுக்கு தகவல் தெரிவித்தது மாத்தையா என விடுதலை புலிகள் சந்தேகித்ததாகவும் மாத்தையா ரோவின் முகவராக இருந்த விடயம் இந்திய ராணுவத்தின் புலனாய்வு பிரிவுக்கும் தெரியாது என்றும் இதேபோல இலங்கை தீவில் தாம் பிரயத்தனம் எடுத்து கட்டமைத்த சில முக்கியமான நகர்வுகளை விடுதலை புலிகள் அமைப்பு முறியடித்தமைக்கு பழிவாங்கலாக அந்த அமைப்பு ரோவின் நகர்வுகளால் நம்ப வைக்கப்பட்டு கழுத்தறுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டதாகவும் இதன் அடிப்படையில் தான் முள்ளிவாய்க்கால் பேரழிவின் இறுதி வரை விடுதலை புலிகள் சரணடைவது ஒரு சாத்தியமான வழி என்ற போக்குக்காட்டலை ரோ அமைப்பு பேணியதாகவும் முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் விடுதலை புலிகளின் தலைமைத்துவத்தின் சரணடைவு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் அல்லாமல் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அனைத்துலக குழுவிடம் இருக்கும் என விடுதலை புலிகளின் தலைமை நம்ப வைக்கப்பட்டு ரோவால் ஏமாற்றப்பட்டதாக ரோ வட்டாரங்களிலிருந்து தனக்கு தகவல் கிட்டியதாகவும் ஊடகர் நீனா கோபால் குறிப்பிடுகிறார். ஆகையால் 80களின் பாண்டிபஜார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கைதான பிரபாகரனை பார்வையிட்டமை முதல் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவல காலம் வரை ரோ அமைப்புக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையில் ஒரு முக்கியமான சதுரங்க ஆட்டம் இடம்பெறத்தான் செய்திருந்தது. இந்த நிலை பாண்டிபஜார் சம்பவ கைதிகளின் பின்னர் அன்று ஜே.ஆர். ஜெயவர்தன அரசாங்கம் கோரிக்கொண்டபடி பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் நாடு கடத்த இந்திரா காந்தி விரும்பிக் கொள்ளவில்லை. இந்திரா காந்தியின் இந்த நகர்வுக்கு போராட்ட அமைப்புகள் மீதான அவரது பாசம் காரணமல்ல, மாறாக திருமலை துறைமுகம் குறித்த அவரது எண்ணம்தான் இந்த நகர்வுகளுக்கு காரணமாக இருந்தது. அமெரிக்க சார்பு நிலை கொண்ட ஜே.ஆர். ஜெயவர்தனா ஒருவேளை திருமலை துறைமுகத்தை அமெரிக்காவுக்கு வழங்கி விடுவார் என்ற ஒரு அச்சம் இந்திரா காந்திக்கு இருந்தது. இந்திரா காந்திக்கு இருந்த இந்த அச்ச நிலையை ஆதாரப்படுத்திக் கொள்வது போல திருமலை துறைமுகத்துக்குள் வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் நுழைய விதிக்கப்பட்டிருந்த 9 வருடகால தடை ஜே.ஆரின் ஆட்சியில் நீக்கப்பட்ட நகர்வு
இந்திரா காந்தியை இன்னும் உஷாரடைய வைத்தது. இதற்கும் அப்பால் அப்போது அமெரிக்காவின் கூட்டுப்படை தளபதியாக இருந்த ஜெனரல் டேவிட் ஜோன்ஸும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கென ஒரு புதிய படைத்தளம் அமைக்கப்பட்டால் அது திருமலையாக இருக்கக்கூடும் என குறிப்பிட்டமை இந்தியாவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஜெனரல் டேவிட் ஜோன்ஸ் வெளிப்படுத்திய இந்த கருத்து 80களின் ஆரம்பத்தில் இந்திய ஊடகங்களிலும் பரபரப்பான விடயமாக இருந்தது. இந்த நிலை இந்தியாவின் ஊகத்தை உறுதிப்படுத்துவது போல 81ஆம் ஆண்டில் திருமலை துறைமுகத்தை மையப்படுத்தி அப்போது ஜேஆரின் அரசாங்கத்தில் தொழில்துறை அமைச்சராக இருந்தவரும் சிங்கள இனவாதியுமான சிரில் மேத்யூ கருத்துக்களை வெளியிட்டார். சிரில் மேத்யூ வெளியிட்ட அந்த கருத்துக்களில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் திருகோணமலையில் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் எண்ணெய் குதங்களை குத்தகைக்கு விடுவதற்குரிய கேள்வி பத்திரங்கள் அரசாங்கத்தால் கோரப்பட போவதான அறிவிப்பு இருந்தது. திருமலை எண்ணெய் குதங்களை குத்தகைக்கு விடுவது குறித்து சிரில் மேத்யூ ஒரு ஊடக மாநாட்டை நடத்தி கொண்ட போது அந்த ஊடக மாநாட்டில் வினா ஒன்றை எழுப்பிய ஊடகர் ஒருவர் திருமலையில் உள்ள எண்ணெய் குதங்களை வெளியாருக்கு குத்தகைக்கு விடும் இந்த நகர்வுக்கு இந்தியா ஆட்சேபனை தெரிவிக்காதா என ஒரு கேள்வியை தொடுத்து விட்டார். இவ்வாறான கேள்வி தொடுக்கப்பட்டதும் சிரில் மேத்யூவுக்கு சீற்றம் வந்தது. தமது நாட்டின் எண்ணெய் குதங்களை குத்தகைக்கு விடுவதற்கு ஏன் நாம் இந்தியாவை கோரிக்கொள்ள வேண்டும் என அவர் ஊடக மாநாட்டில் காட்டமாக பதிலளித்ததையும் டெல்லி முக்கியமாக அவதானித்திருந்தது. இதற்கு அப்பால் இந்தியா தவிர்ந்த நாடுகளுக்கு திருமலையில் உள்ள எண்ணெய் குதங்களை குத்தகைக்கு விட்டால் அதனால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் குறித்து ஜேஆரின் அமைச்சரவை கூட்டத்தில் தனது கருத்தை அப்போதைய அமைச்சரான தொண்டமான் வெளிப்படுத்திக் கொண்ட போதிலும் தொண்டமானின் அந்த கருத்தை ஜேஆர் கணக்கில் எடுக்க தயாராக இல்லை. இவ்வாறாக ஸ்ரீலங்காவில் இந்திய எதிர்ப்பு நகர்வுகள் நகர்த்தப்படுவதை அவதானித்துக் கொண்ட இந்திரா காந்தி இந்த நகர்வுகளுக்கெல்லாம் ஸ்ரீலங்காவின் நாடு கடத்தல் கோரிக்கை ஊடாக பதிலளிக்க முடிவு செய்தார். அதன் அடிப்படையில் பாண்டி பஜார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கைதாகி தடுத்து வைக்கப்பட்ட பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் ஸ்ரீலங்காவுக்கு நாடு கடத்தி கொள்ள அனுமதிப்பதில்லை என்ற முடிவை அவர் அதிகாரிகளுக்கு வழங்கினார். இந்த நிலையும் ஒரு காலத்தில் குட்டிமணிக்கு செய்தது போல பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் கைவிலங்கிட்ட நிலையில் சென்னையிலிருந்து கொழும்புக்கு விமானத்தில் கொண்டு செல்லும் நப்பாசையுடன் இந்தியாவில் சுற்றிய ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் உருத்ரா ராஜசிங்கம் இந்தியா இந்த விடயத்தில் சாதகமான நகர்வுகளை எடுக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். இதனை அடுத்து அவர் காவல்துறைக்கும் இடையிலான கோரிக்கை என்ற அடிப்படையில் சென்னையில் தடுத்து வைக்கப்பட்டவர்களை கொழும்புக்கு நாடு கடத்த உதவி வழங்குமாறு தமிழக காவல்துறையின் அப்போதைய பொறுப்பாளர் மோகனதாசிடம் ஒரு துருப்பு சீட்டை அடித்தார். ஆனால் மோகனதாசும் உருத்ரா ராஜசிங்கத்துக்கு சாதகமாக பதிலளிக்க முன்வரவில்லை. மாறாக நாடு கடத்தல் விடயம் என்பது மத்திய அரசுடன் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் மத்திய அரசு பிரபாகரனையும் உமாமகேஸ்வரனையும் ராகவனையும் நாடு கடத்தல் முடிவை எடுத்தால் தமிழக காவலில் உள்ளவர்களை கொழும்புக்கு அனுப்பிக்கொள்ள தான் உதவி செய்வதாக தெரிவித்து நழுவிக்கொண்டார். இறுதியில் ஸ்ரீலங்காவின் நாடு கடத்தல் கோரிக்கையை அரசியல் ரீதியாக இந்திய வெளியுறவு அமைச்சு நிராகரித்திருந்தது. 2 நாடுகளுக்கும் இடையே நாடு கடத்தல் தொடர்பான ஒப்பந்தங்கள் எதுவும் நடைமுறையில் இல்லை என்பதால் பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் ஸ்ரீலங்காவுக்கு நாடு கடத்த முடியாதென மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் தடுப்பு காவலில் உள்ள இந்த இருவரையும் விசாரணை செய்வது இந்தியாவின் நீதித்துறை சார்ந்த விடயம் எனவும் அது வியாக்கியானம் வழங்கியது. இந்த வியாக்கியானங்களின் மூலம் தமது நாடு கடத்தல் கோரிக்கைக்கு இந்திய வெளியுறவு அமைச்சு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது என்பதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உணர்ந்து கொண்டது. இதன் பின்னர் தான் பிரபாகரனையும் உமாமகேஸ்வரனையும் குட்டிமணியை விலங்கிட்டு சென்னையில் இருந்து கொழும்புக்கு விமானத்தில் கொண்டு சென்றது போல கைவிலங்கிட்ட நிலையில் கொழும்புக்கு விமானத்தில் கொண்டு சென்று தான் ஹீரோவாகலாம் என்ற நம்பிக்கையுடன் கொழும்பிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபரும் பெருங்கையுடன் நாடு திரும்பினார்.